அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருண். நான் சேலத்தில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இடாகராம் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது. தினமும் என்னை நான் அழகாக புகைப்படங்களை எடுத்து இடாகரால் பதிவிடுவேன். இரவு நேரங்களில் எனக்கு யாரெல்லாம் லைக் செய்கிறார்கள், யாரெல்லாம் கமெண்ட் செய்திருக்கிறார்கள் என்று அந்த பதிவை பார்ப்பது வழக்கம். இப்படி இரவில் தினந்தோறும் நான் அதிக நேரம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். ஒரு நாள் திடீரென எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் ஹாய், என்னுடைய பெயர் சுகன்யா. நானும் சேலத்தை சேர்ந்த பெண்தான். எனக்கு திருமணமாகி 30 வயது ஆகிறது. ஒரு பையனும் இருக்கிறான். என் கணவனுடன் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை. அதனால் விவாகரத்தை வாங்கிவிட்டு தனியாக தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுடைய பதிவை இடாகராமில் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்று எனக்கு மெசேஜ் வந்தது. நீங்கள் உங்களைப் பற்றி சொல்லுங்கள் என்றும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். உடனே நானும் செலுத்தில் தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. எனக்கு தற்போது 25 வயதுதான் ஆகிறது. நான் இடாகரால் புகைப்படத்தை பதிவிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றும் நான் சொன்னேன். அதற்கு அப்புறமாக நாங்கள் இருவரும் நன்றாக நெருங்கி பழக ஆரம்பித்தோம். நாட்களும் ஓடியது. எனக்கும் அவளுக்கும் இன்னும் நெருக்கமும் அதிகமானது. கொஞ்ச நாட்களிலேயே பேச்சு இரட்ட அர்த்தத்தைகளில் சென்றது. போனிலேயே வீடியோ காலில் நாங்கள் எங்களுடைய உடம்பையும் காட்டிக் கொண்டோம். இப்படியே நாங்கள் நாட்களும் ஓடியது. அவளுக்கோ என் மீது ஆசையும் அதிகமானது. ஒரு நாள் அவள் என்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா என தயங்கிக் கொண்டு என்னிடம் கேட்டாள். நானும் பயந்து போய் யாராவது பார்த்தால் தப்பாகி விடுமே என்று நான் சொன்னேன். அப்போது அவளோ என்னுடைய ஒரு வீடு ஊரை விட்டு வெளியேதான் உள்ளது. சுத்தி தோட்டம்தான் இருக்கு. யாரும் வரமாட்டாங்க. என் பையன் கூட ஸ்கூலுக்கு போயிட்டான். எந்த தொந்தரவும் இல்லை என்று சொல்லி அவள் அட்ரஸை அனுப்பினாள். அந்த அட்ரஸை பார்த்ததும் எனக்கு இன்ப அதிர்ச்சி. காரணம், அது என்னுடைய கிராமத்துடைய பக்கத்து கிராமம்தான். நானும் சாரி வாரேன்னு சொல்லிட்டு போனை வைத்துவிட்டு நல்ல நீட்டாக குளித்து சென்ட் எல்லாம் அடித்துக்கொண்டு புதிய ஒரு டிரஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளை பார்ப்பதற்காக அவளுடைய வீட்டுக்குச் சென்னேன். அவள் அனுப்பிய அந்த அட்ரஸுக்கு சென்று கொஞ்சம் தூரமாக நின்று அவளுக்கு போன் செய்தேன். நான் உன் வீட்டுக்கு பக்கத்திலேதான் இருக்கிறேன். உன் வீட்டுக்கு வரவா எனவும் கேட்டேன். அவளும் போன் பேசிக்கொண்டே வீட்டின் கதவையும் திறந்தாள். எனக்கு சிக்னலும் கொடுத்தாள். நானும் உடனடியாக அவளுடைய வீட்டுக்கு போனேன். அவளை பார்க்க அவளோ புடவை கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி அழகாக இருந்தாள். நானும் உள்ள போனதும் கதவை உடனடியாக பூட்டிவிட்டாள். கொஞ்சம் கூட அவள் தாமதிக்கவில்லை. நேராக என்னை படுக்கை அறைக்கு அழைத்து சென்று விட்டாள். அவளிடம், நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு அழகியை நான் பார்த்ததில்லை. அதனால் நான் உங்களை பார்த்தவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை. உங்களை பார்த்தால் எந்த ஆம்பளையும் அனுபவிக்கணும் என்று நினைப்பான். ஏன் உங்கள் கணவர் உங்களை விட்டு போனார் என்றும் நானும் கேட்டேன். அப்போது அவளோ அவருக்கு பணம்தான் முக்கியம். நான் அவருக்கு முக்கியமில்லை என்றும் சொன்னாள். நான் கணவனைப் பிரிஞ்சே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிறது என்றும் சொன்னாள். நான் என் கணவனை பிரிந்து பல வருடங்கள் ஆனதால் என்னால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு இயக்கமாகவும் இருந்தது. அதனால்தான் நானே வழிய வந்து உனக்கு மெசேஜ் அனுப்பினேன் என்றும் என்னும் சொன்னாள். நானும் உடனே கவலைப்படாதே, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அன்று அவளோடு அவளுடைய வீட்டில் நான் உல்லாசமாக இருந்தேன். அதன் பிறகு நான் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் அவளுடைய வீட்டில் அவளும் அவளுடைய கணவன் குழந்தையும் ஒன்றாக எடுத்த புகைப்படத்தை பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், அவளுடைய கணவனை நான் ஏற்கனவே பார்த்தும் இருக்கிறேன். அவள் எங்க கிராமத்திற்கு வந்து நிறைய வீடுகளுக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார். அவர் ஒரு பெயிண்டர் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும்.
அது மட்டுமல்ல, அதன் பிறகு எனக்கு அவள் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. அதன் பின் நான் அந்த பெயிண்டரை பற்றி விசாரணை செய்ய ஆரம்பித்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மையும் தெரிந்தது. அதாவது சுகனியா என்னிடம் சொன்னது அனைத்துமே போய் என்று. அதாவது அவள் கணவனை இன்னும் பிரியவும் இல்லை, விவாகரத்து செய்யவும் இல்லை. அவள் கணவனோடுதான் வாழ்ந்து வருகிறாள். அவளுக்கு உடல் தேவை அதிகமாக இருந்தது. அதனால்தான் கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் மகன் பள்ளிக்கு சென்ற பிறகும் அவளுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள என்னிடம் பொய் சொல்லி அவளை அவளுடைய வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தாள். நானும் அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வந்தேன் என்று நான் பல உண்மைகளையும் அறிந்து கொண்டேன். அதன் பிறகு அன்று இரவு அவளிடம் பேசும்போது நான் இதை அவளிடம் ஓப்பனாகவே கேட்டேன். அவளும் எனக்கு உண்மை தெரிந்துவிட்டது என அவளும் ஆமாம், இதுதான் உண்மை, என்னை மன்னித்துவிடு. என் கணவன் ஒரு குடிகாரன். அவர் ஆரம்பத்தில் மதுப்பழக்கம் இல்லாமல் இருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் தினமும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். என்னையும் அவர் கண்டு கொள்வது இல்லை. எனக்கு திருமணமாகி ஒருவரிடத்திலேயே என் மகனும் பிறந்துவிட்டான். ஆனால் அதன் பிறகு அவர் மதுவுக்கு அடிமையானதால் எனக்கு அதன் பிறகு குழந்தையும் பிறக்கவில்லை. அவருக்கும் என் மீது மோகமும் குறைந்துவிட்டது. அவரை நான் கட்டாயப்படுத்தி அவரோடு நான் தனிமையில் இருந்தாலும் கூட அவரால் 2 நிமிடங்களுக்கு மீது என்னுடன் சந்தோஷமாக இருக்க முடியாமல் போனது. இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் தினமும் சண்டையும் தகராறும் தான் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, என் கணவனும் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு சென்று விடுவார். வருவதற்கு 2-3 நாட்கள் கூட ஆகும். இதனால் நான் என்னுடைய உடல் தேவைக்காக நான் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் ஒரு நாள் எதர்ச்சியாக நான் கிராமத்திற்கு வந்திருந்தேன். அப்போது நீயும் உன் நண்பர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அப்போது உன்னுடன் இருந்த நண்பர்கள் எல்லோருமே சிகரெட் குடித்துக் கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ மட்டும் சிகரெட் குடிக்கவில்லை. அப்போதுதான் உனக்கு எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லை என்பதையும் நான் அறிந்தேன். அதன் பிறகு உன்னுடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்தேன். அதன் பிறகு நான் அடிக்கடி உன்னுடைய கிராமத்திற்கு வந்தேன். ஆனால் உன்னுடன் பேசக்கூடிய வாய்ப்பு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்போதுதான் ஒரு நாள் நான் உன்னுடைய கிராமத்திற்கு வரும்போது நீ உன் நண்பனும் நீயும் சேர்ந்து விதவிதமான போட்டோக்களை செல்போனில் எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அப்போது விசாரிக்கும் போதுதான் நீ இடாகரால் அக்கவுண்ட் வைத்து தினமும் உன்னுடைய போட்டோவை அதில் பதிவிட்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்தேன். அதன் பிறகு உன்னை நான் தேடி கண்டுபிடித்து உனக்கு நான் மெசேஜும் அனுப்பினேன். உன்னை என்னுடைய வீட்டிற்கும் அழைத்து உன்னுடனும் நான் உல்லாசமாக இருந்தேன் என அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு நானும் எனக்கும் உடல் தேவை இருந்ததால் நானும் அவளுடன் அந்த தொடர்பை துண்டிக்கவில்லை. அவள் கணவன்தான் குடிகாரன் ஆகிட்டானே. அவனும் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுகிறானே. இந்த வாய்ப்பை எனக்கு சதாகமாக பயன்படுத்திக் கொண்டு நானும் அடிக்கடி சுகனையாவோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்படியே எங்குடைய பழக்கமும் ஓராண்டுகள் நீடித்தது. அவருடைய மகன் காலையில் பள்ளிக்கு சென்று விடுவதால் அந்த சமயங்களில் மட்டும் நான் அவருடைய வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்துவிட்டு வந்துவிடுவேன். பகலில் அவருடைய கணவனும் இருக்க மாட்டான், மகனும் இருக்க மாட்டான். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் இந்த சுகன்யாவுடைய கணவனிடம் அவர் வீட்டில் இல்லாத சமயங்களில் எல்லாம் ஒரு பையன் உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறான் என்ற விஷயத்தை யாரோ சொல்லி இருக்கிறார்கள். இதனால் அவருக்கு சுகன்யா மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் சுகன்யாவை ரகசியமாக கண்காணிக்க வேண்டும் என நினைத்திருந்தார். அதனால் வழக்கம் போல அவர் ஒரு நாள்தான் வேலைக்கு செல்வதாகவும் வெளியூருக்கு செல்வதாகவும் கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினார். அதன் பிறகு அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே சுகன்யா எனக்கு போன் செய்து என் கணவன் வெளியூருக்கு சென்றுவிட்டார்.
சீக்கிரமாகவே வீட்டுக்கு வா, என் மகன் வருவதற்குள் நாம் பலமுறை உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றும் அழைத்தாள். நானும் வேலை வெட்டிக்கு செல்லாமல் இருப்பதால் அவள் அழைத்த உடனேயே மறுநொடியே அவருடைய வீட்டுக்கும் சென்று விட்டேன். அதன் பிறகு நானும் அவளுடைய வீட்டுக்கு சென்று நானும் அவளும் உல்லாசமாக இருந்தோம். இதை தூரமாக நின்று சுகன்யாவின் கணவன் பார்த்து கொண்டிருந்தார். நான் வீட்டுக்குள் சென்று கொஞ்ச நேரத்திலேயே திடீரென கதவு தட்டப்பட்டது. இந்நேரத்தில் யாராக இருக்கும் என்று நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். அப்போதுதான் சுகன்யா சொன்னால், கண்டிப்பாக என் கணவனாக இருக்காது. அவர் காலையிலேயே வேலைக்கு சென்று விட்டார். பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டை சேர்ந்த யாராவது இருப்பார்கள். ஏதாவது பொருள் கேட்டு வந்திருப்பார்கள். நான் கொடுத்து அவர்களுக்கு அனுப்பிவிட்டு வருகிறேன். நீ படுக்கை அறையிலே இரு, வெளியே வராதே என்றும் சொன்னாள். நானும் சரி என்று சொல்லி படுக்கை அறையிலே இருந்தேன். அப்போது சுகன்யா மட்டும் வந்து கதவை திறந்தாள். அவளுக்கு பேரதிர்ச்சி. காரணம் வந்தது பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, அவருடைய கணவன். அவர் நேராக உள்ளே வந்து கதவை மூடி சுகன்யாவை கையோடு பெட்ரூமுக்கு அழைத்து வந்தார். அங்கு நான் படுக்கை அறையில் படுத்திருந்தேன். நான் அவரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு, என்னடி இது? எவ்வளவு நாளா இந்த விஷயம் நடக்குதே? நான் வெளியூரு சென்றதும் இந்த மாதிரி உன்னுடைய காதலனை கூப்பிட்டு அவனோட தனிமையில் இருக்கிறியா என்று அவர் கண்டிக்கவும் செய்தார். கோபத்தில் அவர் என்னையும் அடிக்கவும் செய்தார். அதன் பிறகு நான் அவரை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடி வந்துவிட்டேன். அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவு அவருடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டது. அதன் பிறகு அவளுக்கும் கணவனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. அப்போதெல்லாம் சுகன்யா அவன் கணவனிடம், நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் கண்டவனை எல்லாம் வீட்டுக்குள் விடப்போகிறேன்? நீ எப்போதும் குடித்து கூட்டு உன்னுடைய உடம்பையும் கெடுத்துவிட்டாய், என்னையும் நீ கண்டு கொள்ளாமல் ஆக்கிவிட்டாய். அப்படி இருக்கும்போதே என்னுடைய உடல் தேவைக்கு நான் என்ன செய்வேன்? நான் இப்படித்தான் செய்வேன் என்று அவள் கணவனையே எதிர்த்து பேச ஆரம்பித்தாள். அவருடைய கணவனும் தன்னால் இயலாது என்பதை உணர்ந்து கொஞ்ச நாட்களிலேயே அவர் சுகன்யாவுடன் சண்டை போடுவதையும் நிறுத்திக் கொண்டார். அதன் பிறகு சுகன்யா, நான் என் கணவனை சமாளித்து விட்டேன். அவர் இனி பிரச்சனை பண்ண மாட்டார். நீ என்னுடைய வீட்டுக்கு மலையப்படி வா, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்றும் கூறினாள். அதன் பிறகு அவருடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் மீண்டும் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. அதன் பிறகும் நானும் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று சுகன்யாவோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இந்த விஷயமானது மீண்டும் அவருடைய கணவனுக்கு தெரிந்தது. அதன் பிறகு அவர் மீண்டும் சண்டையிட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என்னால் முடியவில்லை என்றால் நீ யார் கூட வேணாலும் போய் படுப்பியா என அவளுக்கும் சுகன்யாவுக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அவர் தன் மனைவியை கொடூரமாக தாக்கவும் ஆரம்பித்தார். இதனால் அதிர்ச்சியான சுகன்யா, இனி நான் உன்னோடு வாழ மாட்டேன், நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கே போயிற என தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அதே பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய அம்மா வீட்டுக்கும் சென்றுவிட்டாள். சுகன்யாவுக்கு அப்பா கிடையாது. அவர் இறந்துவிட்டார். அவருடைய அம்மாவும் கூலி வேலைதான் செய்து வருகிறார். அதன் பிறகு அவர் அம்மா வீட்டுக்கு சென்றுவிட்டாள். எனக்கும் போன் செய்து நடந்த விஷயங்களையும் சொன்னாள். இனி நான் என் அம்மா வீட்டில்தான் இருப்பேன். என்னுடைய அம்மாவும் கூலி வேலைதான் செய்கிறாள். அவரும் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார். அந்த சமயங்களில் நான் உனக்கு சொல்கிறேன், டி, என்னுடைய அம்மா வீட்டுக்கு வா, இங்கு வைத்து நான் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். நானும் அதற்கு சரி என சொன்னேன். அதன் பிறகு அவள் கணவனை விட்டு பிரிந்து வந்ததால் அவளுக்கு பணம் தேவையும் இருந்தது. நானும் வேலை வெட்டிக்கு செல்லாமல்தான் இருந்தேன். அதனால் என்னிடமும் அவளால் பணம் கேட்க முடியாது. இதை உணர்ந்த அவள் அருகில் இருந்த ஒரு பள்ளியில் காலை சத்துணவு உணவு ஆக்கக்கூடிய சமையல் வேலைக்காக அவளும் சென்றாள்.
சமையல் வேலை முடித்துவிட்டு காலையிலேயே திரும்பவும் வீட்டுக்கு வந்து விடுவாள். அவளே அம்மா வீட்டில் இல்லாத சமயங்களில் என்னை வீட்டுக்கு அழைப்பாள். நானும் அவள் வீட்டுக்கு சென்று அவளுடைய உல்லாசமாக இருக்க ஆரம்பிப்பேன். அதன் பிறகு கூட நாங்கள் இரவிலும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அவருடைய அம்மா வெளியூருக்கு சென்றுவிட்டால் இரவில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதன் பிறகு நாங்கள் இருவரும் இரவிலும் உல்லாசம் இருக்க ஆரம்பித்தோம். சுகனியா தன்னுடைய கணவனை பிரிந்து வந்தாலும் கூட அவருடைய மகனுக்கு ஏதாவது தேவை என்றால் தன்னுடைய மகனை தன் கணவனிடம் அனுப்பிவிடுவாள். அவனும் சென்று அவனுக்கு ஏதாவது தேவை என்றால் தன் தந்தையிடமிருந்து வாங்கியும் வருவான். அவருடைய தந்தை வெளியூரிலிருந்து உள்ளூருக்கு வந்து வீட்டில் தங்கும் சமயங்களில் கூட அவருடைய மகன் இன்று நான் அப்பாவோடு தூங்குகிறேன் என சொல்லிவிட்டு தன் தந்தையுடன் சென்று விடுவாள். அந்த நாட்களைத்தான் நாங்கள் எங்களுடைய உல்லாசத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் சுகன்யா மகனோடு இரவில் தூங்குவதால் என்னை அவள் வீட்டுக்கு அழைக்க மாட்டாள். தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தகாதவரவு தெரியக்கூடாது என நினைத்தாள். ஆனால் தற்போது அவள் அம்மா வீட்டில் இருப்பதால் அவளுடைய மகனை அவளுடைய கணவன் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாள். அவளுடைய அம்மாவும் வெளியூருக்கு வேலை விஷயமாக சென்று விடுவாள். அதனால் வீட்டில் அவள் மட்டுமே தனிமையில் இருப்பாள். அதனால் இப்போது இரவிலும் உல்லாசமாக இருக்க என்னை அவள் வீட்டுக்கு அழைப்பாள். தற்போது அவள் தாய் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுடன் நான் பகலிலும் சில நாட்கள் இரவிலும் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இப்படியே எங்களுடைய தகாதர்வு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்படி நான் அடிக்கடி சுகனியா வீட்டுக்கு வந்து செல்வது அவள் வீட்டின் அவளுடைய தாய் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு சில உறவினர்களுக்கு தெரிந்தது. இதனால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் இது அறிந்து சுகனியாவை கண்டிக்கவும் செய்தனர். ஆனால் என்னுடைய கணவன் சொல்லியே நான் கேட்கவில்லை. நீங்கள் சொல்லியா நான் கேட்கப் போயிருந்த சுகன்யா மீண்டும் இந்த தகாத உறவை தொடர்ந்தாள். பழையபடி என்னையும் அடிக்கடி வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாள். சுகனியாவின் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர் அனைவருமே காலையில் வேலைக்கு சென்று விடுவார்கள். அதனால் எங்களுக்கு எந்தவிதமான இடையரும் இல்லாமல் நாங்கள் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். சில நேரங்களில் நான் இரவிலும் கூட உல்லாசத்துக்கு செல்வேன். இதை அறிந்த அவருடைய உறவினர்கள் ஒரு நாள் எங்களை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடித்துவிட்டனர். இது எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அவர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் உடனடியாக என்னையும் சுகனியாவும் அழைத்து விசாரணை செய்தார்கள். அப்போது நாங்கள் இருவரும் கள்ள காதலி அறிந்து போலீசார் கோபம் அடைந்தார்கள். அதன் பிறகு என்னை கடுமையாக எச்சரிக்கவும் செய்தார்கள். உன்னை தூக்கி உள்ளே போட்டு விடுவேன். ஆயசுக்கு நீ ஜெயிலதான் இருக்கணும் என்று என்னையும் மிரட்டினார்கள். இதனால் பயந்து போன நான் இனி சுகனியாவை பார்க்க வரமாட்டேன். அவளுடனான இந்த தகாத உறவை நான் துண்டித்துக் கொள்கிறேன் என கூறினேன். போலீசாரும் என்னை எச்சரித்து அனுப்பிவிட்டனர். அதேபோலதான் சுகனியாவும் எச்சரித்தனர். போலீசார் எச்சரித்ததால் சுகனியாவும் பயந்துவிட்டாள். அதன் பிறகு உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து பழையபடி சுகனியாவை அவருடைய கணவனுடன் சேர்த்து வைத்தார்கள். அப்போது அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீ இனி சேலத்தில் இருக்க வேண்டாம். உன் மனைவியை கூட்டிக் கொண்டு நீ கோவைக்கே சென்றுவிடு. தூரமாக இருந்தால்தான் உன்னுடைய மனைவி இளக்காதலை தொடர மாட்டாள் எனவும் சொன்னார்கள். அதன் பிறகு அவருடைய கணவன் சுகனியா தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு கோவைக்கு சென்றுவிட்டார். ஆனால் சுகலியாவால் தினமும் உல்லாசமாக இருந்துவிட்டு இப்படி திடீரென உல்லாசம் இருக்க முடியாமல் போனதால் அவளால் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியவில்லை. அவள் தினமும் அவருடைய கணவனோடு சண்டையிடவும் ஆரம்பித்தாள். அவள் கோவைக்கு சென்ற ஒரு வாரத்திலேயே கணவுடன் இனி வாழ மாட்டேன் என அவரை பிரிந்து மறையபடி சேலத்திற்கே வந்துவிட்டாள். வந்ததுமே எனக்கு முதல் வேலையாக போன் செய்து நான் என் கணவனை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன்.
நான் மீண்டும் பழையபடி சந்தித்து நம்முடைய காதலை வளர்க்கலாம் எனவும் கூறினாள். நானும் அதற்கு சரி என சொன்னேன். ஆனால் இனி நாம் இரவு சந்திக்க வேண்டாம். இரவில் உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் வீட்டில் இருப்பார்கள். அதனால் பகலிலேயே நாம் சந்தித்துக் கொள்ளலாம். அப்போதுதான் அவர்கள் எல்லாரும் வேலைக்கு சென்று விடுவார் எனவும் கூறினேன். அதற்கு சுகனியாவும் சரியென சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய தகாதரவு தொடர்ந்தது. நானும் சுகனியாவும் அடிக்கடி பகலில் சந்தித்து மீண்டும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இரவு நேரங்களில் நாங்கள் போனில் பேசுவதையும் வழக்கமாக்கிக் கொண்டோம். ஒரு நாள் அப்படித்தான் சுகனியா இரவு என்னோடு வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது எதர்ச்சியாக அவருடைய வீட்டுக்கு அவருடைய சித்தப்பா வந்தார். அவர் நானும் சுகனியாவும் செல்போனில் வீடியோ காலில் பேசியிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனால் அவர் தன் சுகனியாவை கண்டிக்கவும் செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் சுகனியாவை அடிக்கவும் செய்தார். இதனால் கோபமான சுகன்யா திருப்பி அவருடைய சித்தப்பாவையும் அடித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே கைகழுப்பு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நான் வீடியோ காலில் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். இவர் இருவரும் சண்டை இழுவதையும் பார்த்து எனக்கும் கோபம் வந்தது. அவர் எப்படி என் சுகனியாவை அவர் அடிக்கலாம் எனக்கும் ஆத்திரம் ஏற்பட்டது. உடனடியாக நானும் பைக்கை எடுத்துக்கொண்டு சுகனியா வீட்டுக்கு சென்றேன். சுகனியாவுடைய சித்தப்பா ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு ஒரு கால் கிடையாது. அவர் கட்டைக்கால். அவருக்கு அந்த செயற்கை காலை வைத்துதான் அவர் நடக்கவும் செய்தார். அப்படி இருந்தும் கூட அவருக்கு இவ்வளவு திமிரா எனக்கு கோபம் வந்தது. இதனால் நான் நேரடியாக வீட்டுக்கு சென்று சுகனியாவுடைய சித்தப்பாவோடு நானும் சண்டையிட்டேன். கோபத்தில் அவரை நான் தள்ளிவிட்டேன். அவருக்கு அதனால் காயமும் ஏற்பட்டது. அவள் வழியாலும் துடிக்கவும் செய்தார். ஆனால் நான் அதனைப் பொருட்படுத்தவில்லை. யாராவது என் சுகனியா மீது கை வைத்தீங்கள் என்றால் உங்களை நான் கொன்றுவிடுவேன் என அனைவரையும் எச்சரித்துவிட்டு நான் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். இதனால் சுகனியா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஆனால் சுகனியாவுடைய உறவினர்களுக்கு அதன் பிறகு ஆத்திரம் தலைக்கேறியது. அதிலும் குறிப்பாக சுகனியாவுடைய சித்தப்பாவுக்கு கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டது. இதனால் கோபமான அவரோ அரிவாளை எடுத்துக்கொண்டு சுகன்யாவை வெட்டினார். இதனால் அதிர்ச்சியான சுகன்யா சித்தப்பாவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள் ஓடிச் சென்று படுக்கை அறையின் கதவை மூடிக்கொண்டாள். அதன் பிறகு சித்தப்பாவை ஆத்திரம் தீரவில்லை. அவர் கதவை உடைத்துக் கொண்டு சுகன்யாவை உள்ளே சென்று வெட்ட முயற்சி செய்தார். ஆனால் சுகன்யாவோ கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு சரி காலையில் பார்த்து கொள்ளலாம் என நினைத்துவிட்டு மறுபடியும் சித்தப்பா வீட்டுக்கு வந்து தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் சுகனியாவுடைய அம்மா வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வர சுகனியா படுக்கையிலிருந்து ரொம்ப நேரமாக வரவில்லை என்பதால் கதவை தட்டி தட்டி பார்த்தார், வரவே இல்லை. அதன் பிறகு அருகில் சென்று தன்னுடைய உறவினர் எல்லாம் அழைத்து வந்து கதவை உடைத்து கொண்டு உள்ளே பார்க்க அங்கு சுகனியா இரத்த வெள்ளத்தில் சரிந்து பிணமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போலீசாரும் வந்து இறைந்த சுகன்யாவுடைய பிரேதத்தை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு சுகன்யாவுடைய அம்மா போலீசில் புகார் அளித்தார். அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அப்போதுதான் இரவே நடந்த இந்த பிரச்சனையே அவருடைய அம்மாவுக்கு தெரிய வந்தது. அப்போது சுகன்யாவுடைய சித்தப்பா அவரை வெட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன சுகன்யா ஓடிச் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள கதவை மூடியிருக்கிறாள். அவள் பயந்து போய் வெளியே வராமலே இருந்திருக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் அவள் உடலிலிருந்து அதிகமான இரத்தம் வெளியேறி அவள் மயங்கி ரூமுக்குள்ளேயே இறந்திருக்கிறார். இது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது. இதை அறிந்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன். இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.